இவங்க வந்து இந்த ஏதோ ஆகணும், இந்த தடயங்களை மறைக்கின்றதுக்காகவே இப்போ இது வீம்புக்குன்னே போடுங்க. ஃப்ரிட்ஜரே வைக்கல சார். அவன் போலீஸ் தரப்புக்கு சாதகமாக செய்யணுன்றதுக்காகவே இது செஞ்சுருக்காங்க சார். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை சார். அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுக்கணும், நாங்கள் கூட இருக்கணும், எல்லாமே கேட்டிருக்கோம். அதில் என் மருமையும் கூட தான் இருந்தார். இங்கனுக்குள்ளே மட்டும் ஏதோ காயம் இருக்குது, இங்கனுக்குள்ளே இருக்குது, இங்கே ஒரு எலும்பு ஒடிஞ்சிருந்த மாதிரி தெரியுது மாமா, இங்கே ஒரு எலும்பு ஒடிஞ்ச மாதிரி தெரியுது மாமா, முட்டிக்கு 2 ஒடிஞ்ச மாதிரி தெரியுது மாமா, அதெல்லாம் தெரியுது மாமா, ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க மாமா. இவங்க டோட்டலாக வந்து பாடி அழுகிருச்சு, எதையுமே எங்களால் கிளியராக கொடுக்க முடியலன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்க மாதிரி உங்கள் வக்கீல் சொல்கிறாங்க. அவ்வளவு என்ன குற்றம் பண்ண அவள் அந்த அளவுக்கு 4:30 மணிக்கு கூட்டிகிட்டு போய் இப்படி சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க. நாங்கள் 9ஆம் தேதி நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். போராட்டம் பண்ணி வழக்கறிஞர் பூரா வந்துட்டாங்க. வந்து நீங்கள் பாடியை காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் கேட்குறாரு, என்னைய என் வாழ்க்கையில் அது மறக்க மாட்டேது, எனக்கு 60 வயசு ஆகிப்போச்சு, என்னை கேட்குறாரு. என் பையனை அவங்க அடிக்காத அடியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் என் மனசுக்குள்ள வேற விஷயம். என் கண்ணு முன்னாடி அடிக்கலாம், அவன் அடித்து கூவி பின்னெல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஆனால் அன்னைக்கு நான் போய் கேட்குறேன், நான் ஏன்டா இந்த ஜாதியில் பிறந்து நீங்களாம் இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணுறீங்களடா, இந்த நாகராஜின்னு சொல்லி அது ஸ்பெஷல் டீமில் உள்ளவங்க, நீங்களாம் இந்த ஜாதியில் பிறந்துட்டு இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணுறீங்களடா நீங்கள். அவர் என்னை கேட்குறாப்பே சார், அதுக்காக நீங்கள் வந்து என்ன வேணாலும் செய்யறதுலாம் நல்லா இல்லை சார். நான் நீங்கள் என் பையனை தொந்தரவு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலைங்க. என்ன வேணாலும் கேஸை போடுறேன், நான் கேஸை பார்த்துக்கிறேன். நான் சாண்டவன் ஒருத்தர் இருக்கேன், எனக்கு சட்டம் ஒன்று இருக்குது கலதை, என்ன அவனுக்கு இதுதான் நடக்கும்னு நினச்சிட்டு நான் எதையுமே கண்டுக்கிறதில்ல. அந்த விஷயத்தில் என்ன இவங்க சும்மா கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணாலும் கூட நான் அது ஏன்னு கேட்குறதில்ல, எனக்கு விஷயமும் சொல்கிறதில்ல. அவங்க முடிச்சுட்டு கோர்ட்டில் வச்சு கூப்பிடுவாங்க, நீ வாங்க கழுத்து போடணும், நான் எதுக்கு வரணும்?